அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். ஓகே, அதாவது நாங்க இந்த பகுதியில தொலையுணர்வு தொழில்நுட்பம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆர்எஸ் நுட்பம். அதுல போன கிளாஸ்ல தொலையுணர்வுல உணரிகள் பத்தி மேடைகள்ல என்னென்ன வரும், அதே மாதிரி தொலையுணர்வோட பயன்பாடு வரும், அதோட கட்டுப்பாடுகள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, அடுத்ததா இப்ப இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பொதுவாக இதான் நீக்குது. அடுத்ததா ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய தரவு சேகரிக்கக்கூடிய முறைகள். ஓகே, ஹெடிங் போடுங்க. தொலையுணர்வு தொழில்நுட்ப செயற்பாடுகளின் போது தரவு சேகரிக்கும் முறைகள். தொலையுணர்வு தொழில்நுட்ப செயற்பாடுகளின் போது தரவு சேகரிக்கும் முறைகள் ஹெடிங் போடு. இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த பகுதியில வரக்கூடியது. தொலையுணர்வு தொழில்நுட்ப செயற்பாடுகளின் போது தரவு சேகரிக்கும் முறைகள். தொலையுணர்வு தொழில்நுட்ப செயற்பாடுகளின் போது தரவு சேகரிக்கும் முறை. அதாவது இந்த தொலையுணர்வு செயற்பாட்டின் போது தரவு சேகரிக்கக்கூடிய முறைகளாக பார்க்கலும் எங்களுக்கு இந்த தொலையுணர்வு மேடைகளை, அதே மாதிரி வான்வெளி ஒளிப்பட தொழில்நுட்பம், அதே போல இந்த செய்மதி தொழில்நுட்பம், இதான் தரவை சேகரிக்கக்கூடிய முறைகளாக காணப்படுது. தொலையுணர்வு மேடை எப்படின்னு சொன்னால், இப்ப நிலையான அல்லது நகரக்கூடிய என்னதாக இருந்தாலும் தொலையுணர்வுட உணர்கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தால் அது என்ன தொலையுணர்வு மேடையாகத்தான் கருதப்படுது. அதுல பார்த்தா தரை மேற்பரப்பு மேடை, வான்வெளி மேடை, விண்வெளி மேடை என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலும். ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. முறைகள் என்று போட்டு ஒன்று தொலையுணர்வின் மேடைகள், தொலையுணர்வின் மேடைகள், தொலையுணர்வின் மேடைகள். அடுத்தது வான்வெளி ஒளிப்பட தொழில்நுட்பம், வான்வெளி ஒளிப்பட தொழில்நுட்பம். அடுத்தது செய்மதி தொழில்நுட்பம். தொலையுணர்வு மேடைகள், வான்வெளி ஒளிப்பட தொழில்நுட்பம். அடுத்தது செய்மதி தொழில்நுட்பம்.
அதுல முதலாவதா போடுங்க தொலையுணர்வு மேடைகள். தொலையுணர்வு மேடைகள். தொலையுணர்வு மேடைகள் அதில் எழுது. நிலையான அல்லது நகரக்கூடிய எதுவாக இருந்தாலும் நிலையான அல்லது நகரக்கூடிய எதுவாக இருந்தாலும் தொலையுணர்வின் உணர்கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பின் தொலையுணர்வின் உணர்கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பின் தொலையுணர்வின் உணர்கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பின் தொலையுணர்வின் உணர்கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பின் அது தொலையுணர்வு மேடை என கருதப்படுகின்றது. தொலையுணர்வின் உணர்கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பின் அது தொலையுணர்வு மேடை எனப்படுகிறது. தொலையுணர்வு மேடை எனப்படுகிறது. அடுத்தது உணர்விகளும் அவை பொருத்தப்படும் மேடைகளும் 3 வகைப்படும். உணர்விகளும் அவை பொருத்தப்படும் மேடைகளும் 3 வகைப்படும். ஒன்று தரை மேற்பரப்பு மேடை, அடுத்தது வான்வெளி மேடை, அடுத்தது விண்வெளி மேடை.
தரை மேற்பரப்பு மேடை, வான்வெளி மேடை, விண்வெளி மேடை. ஓகே, அதுல நாங்க ஃபர்ஸ்ட் தரை மேற்பரப்பு மேடையை பார்க்கணும். இந்த தரை மேற்பரப்பு மேடையை வந்து நிலமேடை அப்படின்னு சொல்லு. அதாவது தொலையுணர்வுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் அசையக்கூடிய வாகனம் ஒன்றுல வந்து பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோபுரத்துல வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்ற தரை மேற்பரப்பு மேடை அப்படின்றது. உதாரணமா சொன்னா அதோட உயரம் வந்து ஒரு 50 மீட்டர்ல வந்து காணப்படும். உதாரணமா சொன்னா இந்த உயர்ந்த கட்டடம், கோபுரங்கள் அதெல்லாம் தான் தரை மேற்பரப்பு மேடைக்கு உதாரணமாக சொல்லிலும். ஓகே, அதுல எழுதுங்க தரை மேற்பரப்பு மேடை அல்லது நில மேடை ஹெடிங் போடும். தரை மேற்பரப்பு மேடை அல்லது நில மேடைன்னு போட்டு அதுல எழுது. தொலையுணர்வுக்குரிய உபகரணங்கள் அசையும் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ள தூக்கில் அல்லது கோபுரத்தில். தொலையுணர்வுக்குரிய உபகரணங்கள் அசையும் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ள தூக்கில் தொலையுணர்வுக்குரிய உபகரணங்கள் அசையும் வாகனம் ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ள தூக்கியில் பொருத்தப்பட்டுள்ள தூக்கில் அல்லது கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். பொருத்தப்பட்டுள்ள தூக்கில் அல்லது கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இது தரை மேற்பரப்பு மேடை எனப்படும். இவற்றின் உயரம் சுமார் 50 மீட்டர் ஆகும். இவற்றின் உயரம் சுமார் 50 மீட்டர் ஆகும்.
உதாரணம் உயர்ந்த கட்டிடம், கோபுரங்கள். அடுத்ததா ஹெடிங் போடுங்க வான்வெளி மேடைகள். வான்வெளி மேடைகள் ஆகாய மேடைன்னு சொல்றேன். வான்வெளி மேடைகள். ಇದರ ಉದಾಹರಣೆಂತೇನ್? உயர்ந்த கட்டிடம், கோபுரங்கள். அடுத்தது வான்வெளி மேடை அல்லது ஆகாய மேடைன்னு சொல்ற. அதுக்கு எழுதுங்க வான்வெளி விமானம், வான்வெளி விமானம், ஹெலிகாப்டர், வான்வெளி விமானம், ஹெலிகாப்டர், புகைப்பட கருவியுள்ள விமானம், வான்வெளி விமானம், ஹெலிகாப்டர், புகைப்பட கருவியுள்ள விமானம், புகைப்பட கருவியுள்ள விமானம், சிறிய ரக விமானம் போன்றவற்றில் வான்வெளி விமானம், ஹெலிகாப்டர், புகைப்பட கருவியுள்ள விமானம், சிறிய ரக விமானம் போன்றவற்றில் சிறிய ரக விமானம் போன்றவற்றில் புகைப்பட கருவி, சுருள், புகைப்பட கருவி, சுருள் போன்ற பொருட்கள் பொருத்தப்பட்ட விமானங்கள், சுருள் போன்ற பொருட்கள் பொருத்தப்பட்ட விமானங்கள் வான்வெளி மேடைகள் எனப்படும். வான்வெளி விமானம், ஹெலிகாப்டர், புகைப்பட கருவியுள்ள விமானம், சிறிய ரக விமானம் போன்றவற்றில் புகைப்பட கருவி, சுருள் போன்ற பொருட்கள் பொருத்தப்பட்ட விமானங்கள் அவ்விமானங்கள் வான்வெளி மேடை எனப்படும். வான்வெளி மேடை எனப்படும். இவை வானிலிருந்து தரையை படமெடுக்கும். இவை வானிலிருந்து தரையை படமெடுக்கும்.
தரையை படம் எடுக்கும். ஓகே, அடுத்ததா விண்வெளி மேடைகள். விண்வெளி மேடைகள் போட்டால் எழுது. செய்மதிகள், செய்மதிகள், ஏவுகணைகள், விண்வெளி ஓடங்கள் ஆகியன. செய்மதிகள், ஏவுகணைகள், விண்வெளி ஓடங்கள் ஆகியன விண்வெளி மேடைகளாக பயன்படுகின்றன. விண்வெளி மேடைகள் போட்டு அதுல எழுது. செய்மதிகள், ஏவுகணைகள், விண்வெளி ஓடங்கள் ஆகியன விண்வெளி மேடைகளாக பயன்படுகின்றன. விண்வெளி மேடைகளாக பயன்படுகின்றன. அத்துடன் விண்வெளியில் பல்வேறுபட்ட உயரங்களில் செய்மதிகள் இயங்கி வருகின்றன. அத்துடன் விண்வெளியில் பல்வேறுபட்ட உயரங்களில் செய்மதிகள் இயங்கி வருகின்றன. அத்துடன் விண்வெளியில் பல்வேறுபட்ட உயரங்களில் செய்மதிகள் இயங்கி வருகின்றன. பல்வேறுபட்ட உயரங்களில் செய்மதிகள் இயங்கி வருகின்றன. அவை ஒன்று விண்கலம். விண்கலம் 250 கிலோமீட்டர் தொடக்கம் 300 கிலோமீட்டர் வரை. விண்கலம் 250 கிலோமீட்டர் தொடக்கம் 300 கிலோமீட்டர். விண்கலம் 250 கிலோமீட்டர் தொடக்கம் 300 கிலோமீட்டர் வரை. அடுத்தது விண்வெளி நிலையம். விண்வெளி நிலையம் 300 கிலோமீட்டர் தொடக்கம் 400 கிலோமீட்டர் வரை. விண்வெளி நிலையம் 300 கிலோமீட்டர் தொடக்கம் 400 கிலோமீட்டர் வரை. விண்வெளி நிலையம் 300 கிலோமீட்டர் தொடக்கம் 400 கிலோமீட்டர் வரை. அடுத்தது தாழ் உயர செய்மதி 700 கிலோமீட்டர் தொடக்கம் 1500 கிலோமீட்டர் வரை. தாழ் உயர செய்மதி 700 கிலோமீட்டர் தொடக்கம் 1500 கிலோமீட்டர் வரை. அடுத்ததா உயர்மட்ட செய்மதி 36,000 கிலோமீட்டர். இதுதான் பொதுவா இந்த MCQல கேட்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. ஓகே, விண்கலம் 250 தொடக்கம் 300, விண்வெளி நிலையம் 300 தொடக்கம் 400, தாழ் உயர செய்மதி 700 கிலோமீட்டர் தொடக்கம் 1500, உயர்மட்ட செய்மதி 36,000 கிலோமீட்டர்.
ஓகே, அடுத்தது வான்வெளி ஒளிப்படங்கள். வான்வெளி ஒளிப்படம் அதாவது ரெண்டாவது. நாங்க தொலையுணர்வு மேடையில தான் 3 பார்த்தோம். அடுத்த ரெண்டாவது வான்வெளி ஒளிப்படம். வான்வெளி ஒளிப்படம். வான்வெளி ஒளிப்படம். ஓகே, அதுல எழுது. விமானங்களின் கீழ்ப்பாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். விமானங்களின் கீழ்ப்பாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். விமானங்களின் கீழ்ப்பாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் நிழற்படக் கருவிகள் மூலம் புவியின் நிலவுருவக் காட்சிகள் குறித்த அளவுகளில் புவியின் நிலவுருவக் காட்சிகள் குறித்த அளவுகளில் புவியின் நிலவுருவக் காட்சிகள் குறித்த அளவுகளில் படமாக எடுக்கப்படுகின்றன. புவியின் நிலவுருவக் காட்சிகள் குறித்த அளவுகளில் படமாக எடுக்கப்படுகின்றன. இவையே வான்வெளி ஒளிப்படங்கள் எனப்படும். இவையே வான்வெளி ஒளிப்படங்கள் எனப்படும். இவையே வான்வெளி ஒளிப்படங்கள் எனப்படும். தொலையுணர்வு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முற்பட்ட தோற்றப்பாடாக இது உள்ளது. தொலையுணர்வு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முற்பட்ட தோற்றப்பாடாக இது உள்ளது. தொலையுணர்வு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முற்பட்ட தோற்றப்பாடாக இது உள்ளது. ஓகே, அதுல எழுது. வான்வெளி ஒளிப்படம் 2 வகையாக பிரிக்கப்படும். வான்வெளி ஒளிப்படம் 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று செங்குத்தான வான்வெளி ஒளிப்படம். வான்வெளி ஒளிப்படம் 2 வகையாக பிரிக்கப்படும். அவை ஒன்று செங்குத்தான வான்வெளி ஒளிப்படம், 2 சாய்வான வான்வெளி ஒளிப்படம். செங்குத்தான வான்வெளி ஒளிப்படம் அப்படின்னு சொன்னால் விமானங்கள்ல அடிப்பகுதியில,
சாய்வான வான்வழி ஒளிப்படம் அப்படின்னு சொன்னால் விமானத்தை எடுத்து விட எண்ணல் பகுதியில வச்சு ஒளிப்படம் எடுக்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்ததாலும் செங்குத்தான வான்வெளி ஒளிப்படங்கள் எடுக்கும்போது செங்குத்தான வான்வெளி ஒளிப்படங்கள் எடுக்கும்போது செங்குத்தான வான்வெளி ஒளிப்படங்கள் எடுக்கும்போது செங்குத்தான வான்வெளி ஒளிப்படம் எடுக்கும்போது புவிமேற்பரப்புக்கு செங்குத்தான வான்வெளி ஒளிப்படம் எடுக்கும்போது புவிமேற்பரப்புக்கு செங்குத்தாக புகைப்பட கருவியின் நோக்கு அச்சு காணப்படும். செங்குத்தாக வான்வெளி ஒளிப்படங்கள் எடுக்கும்போது புவிமேற்பரப்புக்கு செங்குத்தாக புகைப்பட கருவியின் நோக்கு அச்சு காணப்படும். புகைப்பட கருவியின் நோக்கு அச்சு காணப்படும். அடுத்தது சாய்வான வான்வெளி ஒளிப்படங்கள். சாய்வான வான்வெளி ஒளிப்படங்கள் அவ்வாறு குத்தாக எடுக்கப்படுவதில்லை. அவ்வாறு குத்தாக எடுக்கப்படுவதில்லை. அவ்வாறு குத்தாக எடுக்கப்படுவதில்லை. குத்தாக எடுக்கப்படுவதில்லை. அதாவது புவிமேற்பரப்பினை முப்பரிமாண வடிவில் புகைப்படம் எடுக்கப்படும். அதாவது புவிமேற்பரப்பினை முப்பரிமாண வடிவில் புகைப்படம் எடுக்கப்படும். முப்பரிமாண வடிவில் புகைப்படம் எடுக்கப்படும். ஓகே, அடுத்ததா மூணாவது செய்மதி தொழில்நுட்பம். செய்மதி தொழில்நுட்பம் அதில் எழுது செய்மதி தொழில்நுட்பம் என்று போட்டெழுது. செய்மதிகளில் பொருத்தப்பட்டுள்ள செய்மதிகளில் பொருத்தப்பட்டுள்ள தொழில்நுட்ப உபகரணங்களானது தரவுகளை பெற்று அவற்றினை எண்மிய தரவுகளாக
செய்மதிகளில் பொருத்தப்பட்டுள்ள தொழில்நுட்ப உபகரணங்களானது தரவுகளை பெற்று அவற்றினை எண்மிய தரவு, அதாவது டிஜிட்டல் தரவுகளாக புவிமேற்பரப்பின் பல்வேறு இடங்களில் அமைவு பெற்றுள்ள பெருகை நிலையங்களுக்கு அனுப்புகின்றன. இவ்வாறு பெற்றுக்கொண்ட தரவுகளின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்தின் தொகுப்பே செய்மதி தொழில்நுட்பமாகும். இவ்வாறு பெற்றுக்கொண்ட தரவுகளின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்தின் தொகுப்பே செய்மதி தொழில்நுட்பம் ஆகும். அடுத்தது செய்மதிகளின் அமைவிடம், சுற்றுப்பாதை ஆகியவற்றைக் கொண்டு அதனை இரு வகையாக பிரிக்கலாம். செய்மதிகளின் அமைவிடம், சுற்றுப்பாதை ஆகியவற்றைக் கொண்டு அதனை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று புவிநிலை செய்மதி, அடுத்தது சூரிய நிலை செய்மதி. ஓகே, அப்ப இந்த ஆர்எஸ் நுட்பம் பத்தியும் பார்த்துட்டோம். இப்ப எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் இருக்குது. இந்த விமான ஒளிப்படம்னு சொல்ற விஷயம். ஓகே, அத நாங்க பார்ப்போம். விமான ஒளிப்படம் போடும், ஹெடிங் போடும். அதாவது விமான ஒளிப்படம் அப்படின்னு சொன்னால் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் விருத்தி பெற்று வரத்தால ஒளிப்பட கருவிகளின் மூலம் விமானங்களோட உதவியோட புவிமேற்பரப்பில் இருக்கக்கூடிய பௌதீக பண்பாட்டு அம்சத்தை அளவீடு செய்யறதுதான் இந்த விமான ஒளிப்படம். அதாவது உலக நாடுகள் பல இன்று தங்களோட அந்த நாட்டு அபிவிருத்திக்காக வேண்டியும் பல பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வேண்டியும் எதை பயன்படுத்துறாங்க? இந்த விமான படங்களை தான் எடுத்து வராங்க. இது சுமார் 135 வருடங்களை தாண்டின ஒரு வரலாற்றை கொண்டு இந்த விமான ஒளிப்படம் காணப்படுது. இப்ப பெஸ்ட்டுக்கு விமான ஒளிப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே 1795 பலூன்ல பறந்தவங்க படம் எடுத்தாங்க. அப்படி இந்த விமான படம் எடுக்கிற டைம்ல நாங்க என்னென்ன விஷயத்த கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று முகில்கள் இல்லாத ஒரு வானமா இருக்கணும். அதே மாதிரி அதை எப்ப எடுக்குன்னு சொல்லி அந்த காலத்தை அறிஞ்சிருக்கணும். பொதுவா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துலதான் இந்த விமான படம் எடுக்கிற. அதே போல விமான படம் எடுக்கக்கூடிய நேரத்தை சரியாக அறிஞ்சிக்கணும். அதாவது மார்னிங் 8 மணியிலிருந்து பிற்பகல் அந்த 3 மணிக்குள்ள டைம்ல தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு அது விளங்காது. அதே மாதிரி அதோட தரை தோற்றம் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அதே போல விமான படம் எடுக்கக்கூடிய படம், கருவி, விரிம் சுருள் இது எல்லாத்துடையும் தரம் சரியாக உயர்ந்த தரத்துல இருக்கணும். அதே மாதிரி படம் எடுக்கக்கூடியவங்க நல்ல அறிவுள்ளவங்களாக, பயிற்சி பெற்றவங்களாக இருக்கணும். சோ இப்படியானவைகள்
கவனத்தை கொண்டுதான் நாங்க ஒரு விமான படத்தை வந்து எடுக்கணும். ஓகே, சரி, நான் இதுக்குரிய நோட்ஸை வந்து உங்களுக்கு குரூப்ல போடியேன். இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.